மக்களவையில் இன்று மதியம் 2 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி உரையாட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், இன்றைய தினம் பிரதமர் என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக பேசுவார்னு எதிர்பார்க்கலாம்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் பிரதமர் மோடி இன்று மதியம் 2 மணிக்கு மக்களவையிலே உரையாற்ற இருக்கிறார். மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவக்கூடிய தற்போதைய சூழல், அது இந்தியா உட்பட பல்வேறு உலக நாடுகளில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கங்கள், இந்தியா அதனை எதிர்கொள்வதற்கு எப்படியெல்லாம் ஆயத்தமாகி இருக்கிறது, என்னென்ன நடவடிக்கைகளை இந்தியா எடுத்து வருகிறது என்பது தொடர்பான பல்வேறு விஷயங்களை பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தின் வழக்கமான அலுவலை ஒத்திவைத்துவிட்டு விவாதம் நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கடந்த சில நாட்களாகவே கோரி வரும் நிலையில் பிரதமர் மோடி ஆற்றக்கூடிய உரை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நேற்று மாலைதான் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்திலும் பிரதமர் மோடி பங்கேற்றார். அதில் அதிகாரிகளுக்கு பல்வேறு விஷயங்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கள்ளச்சந்தையில் இந்த எரிவாயு சிலிண்டர்கள் விற்பனையாவதை தடுப்பதும், பதுக்கலை தடுக்கவும் மாநில அரசுகளோடு இணைந்து பணியாற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுறுத்தியிருந்தார். இது தவிர இந்தியாவிலே நிலக்கரி போதுமான அளவுக்கு கையிருப்பு இருப்பதால் மின்சார தட்டுப்பாடு இந்தியாவில் இருக்காது என்கிற விஷயமும் கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. இது குறித்தெல்லாம் நாடாளுமன்றத்தின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்தியாவினுடைய எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள், நாட்டு நலனை பாதுகாக்க எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமர் மோடி நாடாளுமன்றத்திற்கு தெரிவிக்க இருக்கிறார். இது தவிர பொதுமக்களுக்கும் கூட சில அறிவுறுத்தலை பிரதமர் மோடி வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நாடு முழுக்க இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு நிலவும் என்ற அச்சம், எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சம் காரணமாக பேனிக் பையிங் மற்றும் பேனிக் புக்கிங் செய்வது தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. ஆனால் அதற்கெல்லாம் அப்படி எந்த விதமான அவசியமும் இல்லை. இந்திய அரசு பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்களை உறுதி செய்யும். எனவே மக்கள் பேனிக் பையிங்கோ அல்லது பேனிக் புக்கிங்கோ செய்ய வேண்டாம் என்ற ஒரு வேண்டுகோளை விடுப்பதோடு இந்த எரிவாயு சிலிண்டராக இருந்தாலும் சரி, பெட்ரோல் டீசலாக இருந்தாலும் சரி, மக்கள் சிக்கனமாக பயன்படுத்துங்கள் என்கிற ஒரு வேண்டுகோளையும் பிரதமர் மோடி எடுத்துரைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இன்று மதியம் பிரதமர் ஆற்றக்கூடிய உரை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.